Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th பயாலஜி அண்டு பியூர் சயின்ஸ் பாட்னி எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கும் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் ஷீட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் ஷீட்னால் இதற்கு முன்னாடி ஒரே ஒரு டாப் ஷீட் இருக்கிறது இருக்கும். அதாவது மார்க் அலாட்மெண்ட் ஷீட் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு பேப்பரில் நமக்கு ரெண்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பயோபாட்னின்னு இருக்கும். அடுத்து ஒரு 15 பக்கம் கழித்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 15 பக்கம் ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க, ஒயிட் ஷீட்டு. அது கூட அடிஷ்னல் வச்சு அதிலே பின் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தனித்தனி பேப்பரில் ஸ்கூலில் எழுதியிருப்போம். பயோபாட்னி தனியாக, பயோசுவாலஜி தனியாக, அது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் ஒன்றா வாங்கலாம், ஒரு சில ஸ்கூலில் தனித்தனியாக வாங்கியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிட்ருப்பாங்க ரெண்டும் ஒரே ஷீட்டாக, அதாவது தனித்தனி ஷீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது, ரெண்டும் ஒரே ஷீட்டில் தான் வரும். சரிங்களா? மெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயோபாட்டனி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்து 17 பக்கம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பயோபாட்னி இருக்கிறதுனால அப்போ பயோபாட்னி தான் எழுதணுமா, பயோசுவாலஜி நெக்ஸ்ட்டு இருக்கிறதுனால அப்படி தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களுக்கு எது வந்து தோணுதோ, சரிங்களா? எனக்கு வந்து பாட்னி ஈஸியாக இருக்கனால நான் பாட்னி எழுதினாலும் சரி, அல்லது சுவாலஜி ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து சுவாலஜி எழுதினாலும் சரி எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, பயோசுவாலஜியை அந்த டாப் ஷீக்கு அடுத்த பக்கம் தான் என்ன பண்ண மாதிரி இருக்கணும், நீங்கள் எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்கடுத்து தான் நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதே போல் பயோபாட்னியில் தான் நீங்கள் வந்து பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதணும். அதேமாதிரி ரொம்ப முக்கியம், நாளைக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே பேஜ் வந்து டர்ன் பண்ணுவாங்க. பயோபாட்னி ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பயோசுவாலஜியில் என்ன பண்ணுறாங்க எழுதிடுவாங்க, ஒரு 2-3 பக்கம் திருப்புறதுனால. அதேமாதிரி பயோசுவாலஜி ஆன்சர்ஸை ஒரு சில டைம் மாற்றி பயோபாட்னியில் எழுதிடுவாங்க. அதனால் பேஜ் வந்து திருப்பும்போது ரொம்ப கவனமாக திருப்புங்க. ஸோ 1 மார்க்ஸு நமக்கு வந்து 8 to 1 மார்க்ஸ் இருக்கும். பியூர் சயின்ஸ் அப்படின்னா 15 1 மார்க்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்துங்க. 1 மார்க்ஸ் எப்பயும் எழுதும்போது புக் பேக் கொஷின் நம்பரு, ஆப்ஷனு, ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க தெளிவாக எழுதுங்க. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸாக சூஸ் பண்ணி எழுதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க்ஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, மீதி எல்லாமே சரியான ஆன்சர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத வந்து ஸ்கூலில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர், இது வந்து பயோபாட்னிக்கான இது. ஸோ 8 to 1 மார்க்ஸ் வந்து என்ன இருக்குது கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் சரிங்களா, அழகாக வந்து என்ன பண்ணுங்க எழுதுங்க. இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியாலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வரம்புடைய கிழித்தல், வரம்பற்ற கிழித்தல். ஸோ இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எழுதுறது கிடையாது அப்படின்னா, எடுத்துக்காட்டு எழுதுறது கிடையாது. அதனால் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுங்க எழுதுங்க. சரிங்களா? கொஷினில் கேட்டிருந்தாலும் சரி, கேட்கலனாலும் சரி, கொஷினில் என்ன கேட்பாங்க, வரம்பற்ற கிழித்தல், வரம்புடைய கிழித்தல் விளக்குக அல்லது வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுடன் ஒரு சில டைம் கேட்கலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக வேறுபடுத்துன்னு கேட்டுடலாம். அதுக்காக நான் எடுத்துக்காட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி எழுதாதீங்க, எழுதாமல் இருக்காதீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த புரோட்டோபிளாச கோட்பாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த மாதிரி கொஷின்ஸு ஆம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் அந்த கொஷினை ரீட் பண்ணாலே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பாசைகளின் பசுங்கணிகம் தனித்துவம் வாய்ந்தது, உனது விடியை ஏற்கிறாயா அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியமாக தான் நீங்கள் வந்து என்னென்னு போடணும், எஸ்ன்னு போடணும். தமிழ் மீடியமாக தான் ஆம்னு போடணும். ஏன்னா இது ஒரு இயர் கொஷினில் 1 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. அதனால தான் கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஏற்கிறாயா அல்லது மறுக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கிறேன்னா எஸ்ஸு, இல்லை மறுக்கிறேன் அப்படின்னா நோ, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள் போடுங்க. இல்லை அந்த கொஷினை டைட்டிலே எடுத்து எழுதி அந்த எண்டில் அதுக்கான இதை வந்து உங்கள் சொந்த நடையில் இந்த மாதிரி மாறி இருக்குது, இந்த மாதிரி தனித்துவம் வாய்ந்தது தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு கிண்ண வடிவம், வட்டு வடிவம் அந்த மாதிரி எழுதுங்க. அதனால் இந்த எஸ்ஸு ஆம் சரிங்களா, இதை வந்து நோட் பண்ணுற மறந்துடாதீங்க. ஸோ எல்லா கொஷினுக்கும் அந்த மாதிரி வராது, ஒரு சில டைம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். ஏன்னா இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருந்த போது ஆமுக்கு வந்து 1 மார்க்கும், அதுக்கடுத்து மீதி இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே வரும்போது என்னென்னா, இது 3 மார்க் கொஷின்ஸ் தான். நானாக 3 பாயிண்ட்டு தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதாதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட் எழுதியிருக்காங்க. கிண்ண வடிவம், வட்டு, கச்சை, வலைப்பின்னல், சுருள்,
தட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸு. ஸோ டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா அழகாக பென்சிலால் என்ன பண்ணுறங்க வரைஞ்சிருங்க. பேனாவில் தயவு செஞ்சு வரையாதீங்க. சரிங்களா? பேனாவில் வரைய தேவையில்ல, பென்சிலால் நீட்டாக வரைங்க. ஸோ பார்ட்ஸு கூட நீங்கள் பேனாவிலே என்ன பண்ணலாம், பென்சிலாலே எழுதலாம். பேனாவில் எழுதுறது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் பென்சிலாக எழுதுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் எல்லாம் அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஆனால் நான் தப்பு போட்டு வச்சுருக்கேன். எதனால் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்டிருக்கிறது இருவித்திலை இலையோட உள்ளமைப்பு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருவித்திலை வரைஞ்சிருக்காங்க. ஸோ இருவித்திலைனா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். சென்ட்ரலில் ஒரே ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இருவித்திலை இலை அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒருவித்திலை இலையில் வந்துடும். சரிங்களா? அதனால் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இருவித்திலையா ஒருவித்திலையா? அதே மாதிரி வேர் கேட்டிருப்பாங்க, அதுக்கடுத்து தண்டு கேட்டிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன உண்டு அப்படின்னா வித்தியாசம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு தண்டில் இந்த மாதிரி மண்டை ஓட்டு வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டில் பார்த்திங்கன்னா மண்டை ஓட்டு வடிவத்தில் இருக்கும். சின்ன சின்னதாக நமக்கு நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவித்திலை தண்டில் காணப்படும். ஸோ அதே போல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து இருவித்திலை தண்டில் வந்து என்னது காணப்படக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி வேரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ளஸ்ஸு போட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வேரில் வரக்கூடியது. அந்த மாதிரி ஆரப்போக்கில் வந்து என்னது இருக்கும். அதனால தான் நம்ம 4 முனை சைலம் பலமுனை சைலம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இதை டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணி வச்சிங்க தெரிஞ்சு வச்சிங்க. டயக்ராம் என்ன டயக்ராம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி வாழ்வியல் விளைவு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ஃபுல் ஆன்சர்ஸும் எழுதுறதுக்கு வந்து ரெடி ஆகுங்க. அதுக்கடுத்து இந்த ஃபேமிலி கொஷின்ஸு. சரிங்களா? ஃபேமிலி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வளரியல்பு, வேர், தண்டு இதெல்லாமே எழுதுங்க. ரொம்ப முக்கியம் இந்த மஞ்சரி, புள்ளி வட்டம். சரிங்களா? கேலக்ஸு, கொரலா இந்த மாதிரி சொல்லுவோம். அள்ளி வட்டம், மகரம் தலவட்டம் இந்த மாதிரியான இதெல்லாமே என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ இந்த ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருக்காங்களான்னு தெரியல, எழுதியிருப்பாங்க. இது வந்து 12th பேப்பரு. ஸோ அதனால் இந்த இதை வந்து என்ன பண்ணி எழுதிங்க. அதேமாதிரி ரொம்ப முக்கியம் என்னென்னா மலரோட வாய்ப்பாடு, ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும் எழுதணும். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. 5 மார்க் கொஸ்டினில் சப்போஸ் கேட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு 4 மார்க்ஸ் தான். அதே மாதிரி ஃப்ளோரல் டயக்ராம் வந்து என்ன பண்ணணும் அழகாக வரையணும். ஸோ ஃப்ளோரல் டயக்ராமுக்கு ஒரு சில டைம் 1 மார்க் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ளோரல் டயக்ராமுக்கும் ஃபார்முலாவுக்குமே 3 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரம் தலவட்டம், சூலக வட்டம் இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இந்த உள்ளமைப்பு பண்பு விவரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இருவித்திலை தாவர இலையின் உள்ளமைப்பு விவரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் படமும் வரையணும், அட் த சேம் டைம் அது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இருவித்திலை தாவர தண்டு உள்ளமைப்பு விவரினா தண்டோட படம் வரைஞ்சிடும். உள்ளமைப்பை வரைஞ்சிட்டு புறத்தோல் அப்படின்னு டைட்டில் போட்டு புறத்தோல் எப்படி இருக்குன்னு எழுதணும். ஒரு 4-5 டைட்டிலால் எழுதுங்க. வாஸ்குலார் கற்றை, திறந்த வாஸ்குலார் கற்றையா, மூடிய வாஸ்குலார் கற்றையா, உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் தெரியுதோ அதை வந்து சப்டைட்டிலாக போட்டு எழுதுங்க. புறத்தோல் அடித்தோல், ஸோ புறத்தோல் அடித்தோல் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. சரிங்களா? ரொம்ப மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல. நம்ம வேறுபடுத்துக்க கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வேறுபடுத்துக்க கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்போம், டிஃப்ரென்ஸ் பிட்வீனு. அதில் நம்ம வந்து ஒருவித்திலை, இருவித்திலை இதை வந்து படிச்சிருப்போம். சரியா? மறக்கக்கூடிய டைமில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, சப்டைட்டிலாக அப்படியே போட்டு எழுதி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதனால் மைண்டில் அதெல்லாமே வச்சுங்க. மலர் வரைபடம் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மலரோட வாய்ப்பாடு கொடுத்துட்டு அதுக்கான இது எழுத சொல்லலாம். இப்போ பூ பிஆர் அப்படின்னா பிராக்டு, பிராக்டியூலேட்டு, பிராக்டேட்டு அந்த மாதிரிலாம் எழுதுவோம். பிராக்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோனோமார்பிக், ஜைகோமார்பிக்கு, பைசெக்சுவல், இருபால் மலர் அப்படிலாம் சொல்லிட்டு எழுதுவோம். சரிங்களா? அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி வேறுபடுத்துக்கு இருவித்திலை வேறு, ஒருவித்திலை வேறு வேறுபடுத்த கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பண்புகள் கேரக்டர், இங்கிலீஷ் மீடியம் வந்தால் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் எழுதணும். அதை எழுதுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எழுதுறதுக்கு கிடையாது, காணப்படுகிறது, காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. சரிங்களா? இணைப்பு திசு பேரங்கைமால் ஆனது, ஸ்க்ளீரங்கைமால் ஆனது. இங்கே வந்து இணைப்பு திசுன்னு டைட்டில் போட்டாச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைட்டில் எழுத மாட்டாங்க. பேரங்கைமால் ஆனது, ஸ்க்ளீரங்கைமால் ஆனது, எது ஆனது அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைட்டில் போட்டுனா
இங்கே எழுதணும் சரிங்களா. இணைப்பு திசு அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் எழுதணும். அதேமாதிரி 2ஆம் நிலை ஆக்கு திசுவாக தோன்றும் முற்றிலும் இல்லை. இங்கே கேம்பியம்னு எழுத மாட்டாங்க, ஆனால் இங்கேயாவது எழுதணும் சரிங்களா. ஒன்று தனியாக டைட்டில் போட்டு இங்கே எழுதணும், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும் ஆன்சர்ஸ் கூட சேர்த்து எழுதணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. இது வந்து பயோபாட்னி பயோசுவாலஜிக்கும் அதே மாதிரி தான் சரியா, சேம் தான். ஸோ நீங்கள் வந்து டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கள் பார்ட்ஸ் எல்லாமே லேபிள் பண்ணுங்கள். அதேமாதிரி பயோசுவாலஜி ஆன்சர்ஸை நீங்கள் மட்டுக்கும் டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தெரியுதோ எல்லா பாயிண்ட்டும் வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுருங்க. 5 மார்க்ஸ்னால் நான் 5 பாயிண்ட் தான் எழுதுவேன், அதுக்கு மேலே இருந்தாலும் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, அடம் பிடிக்காதீங்க. ஸோ ரொம்ப முக்கியம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் வரும். ஸோ பயோபாட்னிக்கான ஆன்சர்ஸை பயோபாட்னியில் எழுதுங்க, பயோசுவாலஜிக்கான ஆன்சர்ஸை பயோசுவாலஜியில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். எனக்கு பயோபாட்னி தான் தெரியுது அல்லது பயோசுவாலஜி தான் தெரியுது அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம் சரிங்களா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், நீட்டாக எழுதுங்க, இங்கு பெண்ணில் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. ஸோ டயக்ராம் கொஸ்டின்ஸ் எல்லாமே பென்சிலால் வரைய ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேனாவில் வரைஞ்சிட்ருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாயிண்ட்ஸ் வைஸ் கொஷின்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யூசஸ்ன்னு இருக்கிறது, பண்புகள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸு, அந்த மாதிரி கொஷினாக செலக்ட் பண்ணி எழுதிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஏன்னா அதுக்கெல்லாம் பாயிண்ட் வைஸில் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்துடும். மோஸ்ட்லி அந்த மாதிரி கொஷின்ஸாக நமக்கு வந்து வரும், அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து படித்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஸோ இது வந்து அழகாக முடிஞ்ச அளவுக்கு எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்க மாட்டாங்க, அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக என்ன பண்ணாதீங்க எழுதாதீங்க சரிங்களா. நமக்கு வந்து சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த SI இது எழுதியிருந்தாலுமே ஒரு சில டைம் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் சரிங்களா நீரியல் திறன், கரைபொருள் உள்ளார்ந்த திறன், அழுத்தம் உள்ளார்ந்த திறன் இது எழுதியிருந்தாலுமே 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் எழுதுங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று டப்பாக இருந்தாலும் மற்ற பாயிண்டில் வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ உங்களாலேயும் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ எல்லாமே நல்லா எழுதுறதுக்கான வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.